நீங்க எல்லாரும் கேக்குற ஒரு क्वेश्चन என்ன 20000 கீழ ஹெர்ஷாத் ஒரு நல்ல கேமிங் போன் சொல்ல அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துருச்சுங்க Infinix GT 10 Pro. இந்த GT 10 Pro நீங்க பாத்தீங்கன்னா Infinix வந்து அப்படியே 6 அடிச்சிட்டாங்க. நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, குட் ஸ்பெக்ஸும் இருக்கு. அத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி இந்த போனை பத்தி நான் சொல்ல போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹெர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது என்னடா இவ்ளோ பெருசா இருக்கே பாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பாக்ஸுங்க. இந்த போனோட ஃபர்ஸ்ட் 5000 பையர்ஸ்க்கு Infinix வந்து ஒரு ஸ்பெஷல் கேமிங் கிட் கொடுக்க போறாங்க. அந்த கேமிங் கிட்ல என்ன கிடைக்க போகுது அதையும் அன்பாக்ஸ் பண்ணி பாத்துறோம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அதே அன்பாக்ஸ் பண்ணி பாத்துடலாமா? ஆல்ரைட், Infinix GT outplay the rest. இதாங்க கேமிங் கிட். என்ன போட்டிருக்காங்கன்னா, கார்பன் கெவ்லார் பாக்ஸ், யூனிவர்சல் ஷோல்டர் ட்ரிகர்ஸ், கேமிங் ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ். நைஸ். எடுத்தோனே பாருங்க, ஷோல்டர் ட்ரிகர் பட்டன்ஸ்ங்க. நீங்க BGMI, Call of Duty அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா இந்த ட்ரிகர் பட்டன் வச்சு நீங்க ஸ்கோப் பண்ணிக்கலாம், ஷூட் பண்ணிக்கலாம். This is damn cool, man. நான் என்ன நினைச்சேன்னா கார்பன் கெவ்லார் பாக்ஸ் வந்து போனுக்கு கொடுப்பாங்கன்னு, பட் இட்ஸ் only for the accessories. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க, என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தலாமா? வாவ், பாக்ஸுக்குள்ள பாக்ஸ். ஆல்ரைட், ஒண்ணும் இல்லங்க, இந்த ஃபிங்கர் ஸ்லீவ்ஸும் கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷனல் கேமர்ஸ்ல இந்த ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. பிகாஸ் நீங்க கண்டினியூஸா விளையாடிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃபிங்கர் ஸ்வெட் ஆகும். அது ஸ்வெட் ஆச்சுன்னா வந்து டச் ரெஸ்பான்ஸ் கரெக்டா இருக்காது. அதுக்காக இது கொடுத்திருக்காங்க. வெரி குட் பேக்கேஜிங், வெரி நைஸ். ரைட், சைடுல ஓகே, இதாங்க போனோட பாக்ஸ். நீங்க வாங்குனீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் கிடைக்கும். பாருங்க, நல்ல ஒரு புல் டேப் கொடுத்திருக்காங்க. அவுட் பிளே த ரெஸ்ட். ஐ லைக் த டேக் லைன். இட்ஸ் வெரி வெரி நைஸ். சிம் எஜெக்டர் டூல், ஸ்டிக்கர்ஸ். டஸ்ட் அப்சார்பர். உங்களுக்கு போன் கூட ஒரு எக்ஸ்ட்ரா டெம்பர்ட் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இதை டஸ்ட் கிளீன் பண்றதுக்காக அதையும் கொடுத்திருக்காங்க. வெரி நைஸ். ட்ரை வைப்ஸ் அண்ட் வெட் வைப்ஸ். அது எதுக்கு? ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிரீனை கிளீன் பண்றதுக்கு. அப்புறம் நல்ல ஒரு TPU கேஸும் கொடுத்திருக்காங்க. பெருசா இருக்குங்க கேமரா மாடியூல். ஆல்ரைட், லெட்ஸ் கீப் திஸ் aside. Infinix GT 10 Pro போன் இங்க இருக்கு, சைடுல வைப்போம். பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் கொடுத்துறாங்க. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் கேபிள் கிடைக்குது. வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். இது ஏன் எல் ஷேப்ல இருக்குன்னா, நீங்க கேம் விளையாடும் போது போர்ட்ரேட் மோட்ல யூஸ் பண்ணுவீங்கல போனை, அப்படி வச்சீங்கன்னா உங்க அந்த வயர் வந்து உங்க கையை டிஸ்டர்ப் பண்ணாது. வெரி நைஸ்லி டன், வெரி தாட்ஃபுல். இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த சார்ஜர் வச்சு நீங்க போனை சார்ஜ் பண்ணீங்கன்னா Infinix என்ன சொல்றாங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கூட இருக்கு. சோ நீங்க பைபாஸ் சார்ஜிங் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கேம் கூட நீங்க விளையாடிக்கலாம் வித் தி போன் கனெக்டட் டு தி சார்ஜர். அண்ட் அப்படி நீங்க பைபாஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணி விளையாடும் போது போன் ஹீட்டும் ஆகாது. That's a good thing. Let's take a look at the phone. பாருங்களேன், என்ன டிசைன் பா இது. ஓய்யோ, சான்ஸ் இல்ல. ஒரு கேமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சு போகும். This is a சைபர் மெக்கா டிசைன் அப்படின்னு Infinix சொல்றாங்க. இது வந்து Black கலர்ல இருக்கு, இன்னொரு மிராஜ் சில்வர் கலர்லயும் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து கிளாஸ் பேக் தாங்க, கிளாஸ் பட் டிரான்ஸ்பரண்ட் பேக். அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக் கீழ வந்து இந்த டிசைன் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. பெரிய கேமரா மாடியூல் இருக்கு, 3 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. அத பத்தி கண்டிப்பா பேசலாம். பட் the design is very good. பின்னாடி கேட்டீங்கன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. சைடுல வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு NEG கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். முதல்ல என்ன பண்ணலாம்னா போட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரைட், கேஸும் நல்லா தான் இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் கேஸ்னால உங்களுக்கு கீழ இருக்க டிசைன் கூட கிளியரா தெரியுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ ஒரு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, ஒரு மைக் இருக்கு, அது பக்கத்துலயே ஹெட்போன் ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இந்த சிம் கார்டு ட்ரேயோட பொசிஷனை பாருங்க, என்ன கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க. சிமெட்ரியே இல்ல சுத்தமா, அப்படியே கார்னர்ல இருக்கு. எனிவே, சிம் கார்டு ட்ரேல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தலாமா? டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லாட் பிளஸ் ஒரு மெமரி கார்டு கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். மேல இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான். அது பக்கத்துலயே இன்னொரு மைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் பாத்தீங்கன்னா இதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாத மாதிரி இருக்கு. அத பத்தியும் பேசுவோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஹெட்போன் ஜாக் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, டைப் சி போர்ட் இருக்கு, உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் வெரி வெரி குட். அதுவும் இல்லாம கிளாஸ் பேக்கும் கொடுத்திருக்காங்க. வெரி குட். டிசைன் நல்லா இருக்குங்க. இன்னொரு விஷயம், இன் ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்கு. சைட்ஸ் வந்து ஃபிளாட் தான் and it does fit really nicely in the hand. வெயிட் பண்ணி பார்த்தலாம் எவ்வளவு இருக்குன்னு. வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம் ஒரு தடவை. Just let's take a quick look at it. Around 190 grams இருக்கும்னு நினைக்கிறேன் நான். Yep, 188.9 grams-ங்க. So weight கம்மியா வச்சிருக்காங்க. Under 200 grams is very very good. Display பாத்தீங்கன்னா 6.67 inch Full HD plus 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. 60/90/120 variable refresh rate கிடைக்கும். Bezels-உம் ஸ்லிம்மா கொடுத்திருக்காங்க. பஞ்ச் ஹோலும் குட்டியூண்டு தான் இருக்குங்க. டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் உங்களுக்கு 900 nits of peak brightness கிடைக்கும். HDR playback YouTubeல இருக்கான HDR playback Netflixல இல்ல.
DCI-P3 கலர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 10-bit பேனல் கூட, டச் சாம்பிளிங் ரேட் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் கிடைக்கும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு குறை வைக்காத மாதிரி தான் இருக்கு. Infinix ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காங்க இந்த டிஸ்ப்ளே விஷயத்துல. ஐ லைக் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டிஸ்ப்ளேலே உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிடும். அதுவும் ஃபாஸ்டா இருக்கு அன்லாக் பண்றதுக்கு. சோ நிறைய பேருக்கு உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும்னு சொல்றீங்க. சோ திஸ் phone has it. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா Z axis வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்திருக்கனால வைப்ரேஷன் ஃபீட்பேக் கூட ஓரளவு பரவாயில்ல. இட்ஸ் குட். சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் this is a good experience for sure. சரி, ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? உள்ள வந்து உங்களுக்கு புதுசா ஒரு Dimensity 8050 சிப் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a mid range chip தான், சூப்பர் mid range chip தான். பட் under 20,000 கொடுக்கிறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா கிடைக்குதுங்க. அது இல்லாம உங்களுக்கு ஒரே வேரியன்ட் தான் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். இது வந்து LPDDR4X RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல வந்து உங்களுக்கு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து AnTuTu ஸ்கோர் about 6.7 lakh AnTuTu ஸ்கோர் கிடைக்குதுங்க. அது இல்லாம நீங்க கேமிங் கூட பண்ணீங்கன்னா very high graphics, max frame rates which is basically 60 FPS ல நீங்க Call of Duty விளையாடலாம், 60 FPS ல BGMI கூட விளையாடலாம். So that's very very good. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த போன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. ஏன்னா GPU கூட அதிகமா throttle ஆகுறது இல்ல. அரௌண்ட் 97% GPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது எங்களுக்கு 3D Mark Wildlife ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல. ஆனா CPU throttle test ரன் பண்ணப்போ 70% தான் எங்களுக்கு கிடைச்சது. 70% இஸ் ஆவரேஜ், above average னு சொல்லலாம். அட்லீஸ்ட் 80% இருந்திருக்கணும். எனிவே போன் அதிகமா சூடாகிறது இல்ல, வார்ம் ஆகுது. ஆனா கண்டிப்பா 40-41 டிகிரிஸ் ஆகுது நீங்க ரெகுலரா கண்டினியூஸா கேமிங் விளையாடுனீங்கன்னா. பட் இதுல ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா வார்ம் ஆகுறது இல்ல. 8050 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் இருக்கு. இன்ஃபேக்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து under 20,000 இட்ஸ் பெட்டர் than 20,000 மேல உள்ள போன்ஸ்ல கூட. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா Redmi Note 12 Pro Plusல வந்து உங்களுக்கு Dimensity 1080 கிடைக்கும். Realme 11 Pro Plusல வந்து உங்களுக்கு Dimensity 7050 which is basically the same processor னு சொல்லலாம். அந்த ரெண்டு ப்ராசஸரோடயும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. அதுவும் இல்லாம UFS 3.1 இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் கூட தாறுமாறா இருக்கு. ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா under 20,000 இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் போன்ஸ்னு கண்டிப்பா சொல்லலாங்க. அப்புறம் நீங்க ஒரு கேம்னா ஒரு 2-3 விஷயம் இருக்கு இந்த போன்ல நீங்க கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இந்த வால்யூம் பட்டனை நீங்க ரீமேப் பண்ணி வேற ஆக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வால்யூம் அப் பட்டனை வந்து ஷூட்டிங்கா வச்சுக்கலாம், வால்யூம் டவுன் பட்டன் வந்து ஜம்பிங்கா வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயம் கூட இது கூட பண்ணலாம். தட் இஸ் வெரி வெரி குட். அதுவும் இல்லாம ப்ராப்பரான கேம் மோட் இருக்கு. கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 45 வாட் சார்ஜர். 5000 mAh பேட்டரி 1 டே பேட்டரி லைஃப் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. 45 வாட் சார்ஜர் வச்சு நீங்க ஆல்மோஸ்ட் 1 ஹவர்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.3 சப்போர்ட் இருக்கு, NFC கூட கொடுத்திருக்காங்க. 14 5G பேண்ட்ஸ் இருக்கு. Infinix has gone all outங்க. Very well done. ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? XOS 13 சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க based on Android 13. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு Infinix போன்ல தேர்ட் பார்ட்டி ப்ளோட்வேர் ஆப்ஸே இல்லங்க. சுத்தமா இல்ல. வாட் a good job. இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பா சொல்வேன். ரொம்ப அதிகமா ப்ளோட்வேர் ஆப்ஸ் போட்டாங்கன்னா உங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமா எடுத்துரும். சோ தட்ஸ் a good thing. ப்ளோட்வேர் கம்மியா தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ப்ளோட்வேர் ஆப்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. வேண்டாத X Theme, X Club அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஸ் நிறைய இருக்கு. அதை நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ண முடியாது, which is not a good thing. இன்னொரு விஷயம் என்னன்னா Infinix வந்து இந்த போனுக்காக 1 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ் அட்லீஸ்ட் கொடுத்துருக்கணும். ஒரு மாதிரி நல்ல போனா இருக்கு. அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமா போட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா க்ளோன் ஆப்ஸ், சிம்பிள் மோட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்குங்க. சோ ஓவராலா ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ லைக் இட். Infinix is going in the right direction அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். கேமராஸ்ல மெயின் ஒரு கேமரா தாங்க, பிரைமரி கேமரா, ரியர்ல 108 MP கேமரா, அப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 MP. மிச்ச ரெண்டு கேமரா பின்னாடி இருக்குல்ல 2 MP + 2 MP மேக்ரோ + டெப்த். வேண்டாத வேஸ்டான கேமராஸ். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், இந்த போன் வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா வாங்காதீங்க. under 20,000 rupees ஆவரேஜ் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவு ஓகே பிக்சர்ஸ், ஓரளவு ஓகே HDR, ஓரளவு ஓகே லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதோட பெட்டர் under 20,000ல உங்களுக்கு கேமரா போன்ஸ் கண்டிப்பா இருக்கு. Moto G82 இருக்கு, which is a good phone for camera performance. In fact G72 கூட நல்லா இருக்கும் கேமராக்காக. ஆனா இந்த போன்ல இருக்க ஃப்ரண்ட் கேமரா இருக்கு 32 MP செல்ஃபி கேமரா, அது ஓரளவு பரவாயில்ல, நாட் பேட். நான் என்ன பண்றேன், இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா IP53 ரேட்டிங் கண்டிப்பா இருக்கு. FM ரேடியோ இல்ல, வைட் வேன் LN சப்போர்ட் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு, அந்த பாக்ஸ் இருக்குல்ல, ரீட்டைல் பாக்ஸை வச்சு நீங்க அதை வந்து இந்த போனை வந்து டாக்கா வச்சுக்கலாம் சார்ஜ் பண்றதுக்கு. இல்ல அந்த பாக்ஸை வந்து ஒரு சவுண்ட் ஆம்பிளிஃபையரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், ஓகே ஒர்க் ஆகுது. பட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான அடிஷன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாங்க. சோ Infinix GT 10 Pro ஒரு நல்ல கேமிங் போன் under ₹20,000. இன்ஃபேக்ட் கேமர்ஸ் மட்டும் இல்ல, நான் நிறைய பேருக்கு இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க கேமர் இல்லனா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் கொஞ்சம் டூ மச்சா தோணலாம். ஒரு நல்ல கேஸை போட்டுக்கோங்க, இந்த டிசைனை மறைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் அது சொல்லவே மறந்துட்டேன், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு, அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம 3.5mm ஹெட்போன் ஜாக்ல வந்து
உங்களுக்கு ஹை-ரெஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் ஆடியோல கூட உங்களுக்கு ஹை-ரெஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்பீக்கரோட டெஸ்ட் நாங்க ரன் பண்றோம். நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பேக்கேஜாக தோணுதுங்க. இன்ஃபினிக்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்லன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு நல்ல 5G ஃபோன் அண்டர் ₹20,000 பெஸ்ட்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணோம், கம்பேரிசனும் பண்ணோம். அதை பண்ணுறோம் நாங்கள். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில். நீங்கள் அது பண்ணிட்டு இருங்க. அது வரைக்கும் நான் அடுத்த வீடியோக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்கள். டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ்.